உற்சாகமாக கொடுக்கிறவனிடத்திலே தேவன் பிரியமாயிருக்கிறார் என்று வசனத்தை வாசிக்கிறோம். ஏன்? அவருக்கு உன் பணம் தேவை என்பதனால அல்ல. உன்னுடைய உற்சாகமாய் கொடுக்கிற அந்த மனநிலை உன்னிடத்திலே பொருளாசை இல்லாததற்கும், உனக்குள்ளே இயேசு தங்கு தடையின்றி கிரியை செய்வதற்கும் ஒரு அத்தாட்சியாக சான்றாக இருக்கிறது. நீ தசம பாகமே செலுத்துவதில்லை என்றால், உன் வாழ்விலே ஒருபோதும் மனதார காணிக்கை கொடுப்பதில்லை என்றால், இப்போதும் உன்னை குறித்து நீ சிந்தித்து மனம் திரும்புவது முக்கியம். உன் பணம் உனக்கு அவருடைய ஆசீர்வாதங்களை பெறுகிறது என்று அர்த்தமல்ல. பணத்தை குறித்தும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் உன் கண்ணோட்டமும் அணுகுமுறையும் எப்படி இருக்கிறது என்பதுதான் நீ கொடுப்பது காட்டுகிறது. அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில இயேசுவின் கிருபை பிரவாளமாய் பாய்கிறதை தீர்மானிக்கிறது. நன்றியுள்ள இதயம் இருக்கிறவர்களுக்கு தேவ கிருபை அதிகமாய் புரண்டு ஓடுகிறது. அதற்கு மாறாக குறை கூறுகிற மனப்பான்மை உள்ளவரிடத்தில் அவருடைய கிருபையும் வல்லமையும் பாய்வதற்கு தடையாக இருக்கிறது. உன்னுடைய சூழ்நிலை பற்றி நீ எவ்வளவு அடிக்கடி குறை கூறி முறுமுறுக்கிறாய். அந்த நேரங்களிலே நீ இயேசுவின் செயல்களும் அவருடைய ஆசீர்வாதங்களும் தலையீடுகளும் உன் வாழ்க்கையில பாய்கிறதா அல்லது தேங்கி இருக்கிறதா என்று சிந்தித்துப்பார். இன்னொரு நபர் இடத்துல கசப்போடு மன்னிக்காமல் இருந்தால், இயேசு என்னுடைய வாழ்க்கையில போட்டிருக்கிற என் வாழ்க்கை துணையோ அல்லது எனக்கு வேலையில் இருக்கிற முதலாளியோ நண்பர்களோ மேலே இருக்கிற ஊழியக்காரரோ பாஸ்டரோ இவர்களை குறித்து நான் தொடர்ந்து குறை கூறி முறுமுறுத்தால் நான் இதை இயேசுவுக்கு எதிராகவே செய்கிறேன் என்று கர்த்தர் கருதுகிறார். மற்றவர்களிடத்துல நம்முடைய இதயங்களிலும் சிந்தனைகளிலும் நாம் தொடர்ந்து வைத்திருக்கிற எல்லா தவறான மனப்பான்மையும் இயேசுவின் ஆசீர்வாத கரங்கள் நம் வாழ்க்கையை சுதந்திரமாகவும் வல்லமையுடனும் தொடுவதை தடுக்கிறது. மன்னிக்காமல் இருக்கிறது, கசப்பு, சுயநீதியான தீர்ப்புகள், பொருளாசை, இவைகளால் நம்மை அவர் அபிஷேகம் செய்து விடுதலைக்காக நம்மை சந்திக்க, அடுத்த கட்டத்திற்கு நம்மை முன்னேற வழி நடத்த, நம் வீடுகளிலும் இதயங்களிலும் இயேசு சுதந்திரமாய் நடக்க முடியாமல் அவருடைய கால்களை கட்டிவிடுகிறோம். இப்படிப்பட்ட ஜனங்க யார் மேல கசப்பு இருக்குதோ, மன்னிக்காம இருக்கீங்களோ, அவர்களை உங்க இதயங்களிலிருந்து மனங்களிலிருந்து விடுவித்து அதற்கு பிறகு நீங்க பாருங்க, நீண்ட காலமாய் எதிர்பார்க்கப்பட்ட காரியங்களிலே இயேசுவின் வல்லமை, பிரசன்னம், குணப்படுத்தல், விடுதலை, அபிஷேகத்தை நீங்க கட்டவிழ்த்து விடுவீங்க. இன்னைக்கும் ஒவ்வொரு நாளும் உனக்கும் இயேசுவுக்கும் நடுவில் தேக்க நிலை இருக்குதா, அடைப்பு இருக்குதா என்பதை உணர்வதற்காக உன் இதயத்தை ஆராய்ந்து பார். அவருடைய கைகள் நம்மை ஆசீர்வதிக்கும்படி அவரை கட்டாயப்படுத்த முடியாது. ஏன் தெரியுமா? அவர் எப்போதும் நம்மை தாராளமாக ஏராளமாக ஆசீர்வதிக்க தயாராக இருக்கிறார். குமாரன் நம்மை விடுவிக்கும் போது நாம் மெய்யாகவே விடுதலை ஆகிறோம். உன்னுடைய மத ஆவி, பொருளாசி, மாய்மாலம், குறை கூறும் ஆவியிலிருந்து குமாரன் உன்னை விடுவிக்க நீ இன்னைக்கு அனுமதிப்பாயா? உன்னிலே இருக்கிற கிறிஸ்துவின் ஆவியை நீ துக்கப்படாமலோ அவித்து போடாமலோ இருந்தால் ஜீவர் தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடுவதை நீ காண்பாய். அவர் உன்னிலே விடுதலையாய் கிரியை செய்து அவருடைய மகிமைக்காக, கனத்துக்காக உன் மூலமும் கிரியை செய்யட்டும். ஆமென்.